வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 22 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம பாட்டி வந்துட்டு ஹீரோ கிட்ட, ஐயா பேராண்டி, ஈஸ்வரி கோவிலுக்கு வர்றாள்லப்பா. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, என்னையா இப்படி சொல்ற? ஈஸ்வரி கோயிலுக்கு வருவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ராசா வந்துட்டு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு எல்லா பூஜையும் பண்ணும் பொழுது பக்கத்துல அவ இல்லாம எப்படிப்பா இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும்? என்னப்பா இப்படி நடக்குது? ஈஸ்வரி கிட்ட எப்படியாவது சொல்லி கூட்டிட்டு வாப்பா. ஹீரோ சொல்றாரு, பாட்டி நான் அத்தை கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா அத்தை ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. அவங்களோட பிடிவாதத்துல இருந்து கொஞ்சம் கூட மாறவே மாட்டேங்கிறாங்க பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, என்னையா இப்படி சொல்ற? ஈஸ்வரி என்னைக்காவது மாறுவா அப்படின்னு நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். அவ இன்னைக்குமே மாற மாட்டா போல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க பாட்டி, கண்டிப்பா வந்துட்டு ஒரு நாள் எல்லாமே மாற்ற வரும். சீக்கிரம் அத்தையும் வந்துட்டு எல்லாரையும் மன்னிச்சு ஏத்துப்பாங்க. உங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கறதையும் ஏத்துப்பாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க பாட்டி. இத கேட்டதும் பாட்டியும், சரியா பேராண்டி, நான் கோவிலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா லட்சுமிய கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு வேலைக்கார பொண்ணு. பாட்டி நேரா அந்த பொண்ணு கூப்பிட்டு, இங்க பாரு, நான் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போக போறேன். நீ வீட்டையெல்லாம் சாத்திட்டு வேலையெல்லாம் பாரு அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அம்மா நானும் கும்பாபிஷேகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. பாட்டி சொல்றாங்க, சரி அவ்வளவுதானே, கோவில் கும்பாபிஷேகத்தை பார்க்கணும் அதானே, சரி நான் உன்னை கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிட்டு போறேன். வீட்டையெல்லாம் கரெக்டா சாத்திட்டு வந்துரு. இத கேட்டதும் அந்த பொண்ணும் சரிங்க பாட்டி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வீட்டையெல்லாம் சாத்துறாங்க. சாத்திட்டு கும்பாபிஷேகத்துக்கு கிளம்புறாங்க. இத நம்ம தீபவதி பாக்குறாங்க. பார்த்துட்டு பாட்டி வந்துட்டு இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோட நினைக்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே நல்லபடியா இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு தீபவதி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ ரேவதி கேக்குறாங்க, இந்த சாரி எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, நல்லா இருக்கு அப்படின்னு. ரேவதி கேக்குறாங்க, என்ன நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நல்லா இருக்கு அவ்வளவுதான். அப்ப அவங்க கேக்குறாங்க, இங்க பாருங்க, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. நீங்க உண்மைய சொன்ன பிறகு அம்மா எந்த அளவுக்கு கோவப்பட போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இன்னைக்கு இல்லைன்னாலும் கண்டிப்பா தீபாவதி மூலமா என்னைக்காவது அத்தைக்கு உண்மை தெரியறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு உண்மைய சொல்லக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சா கண்டிப்பா வேற யாரு மூலமாவது அத்தைக்கு உண்மை தெரிய வரும். அப்படி தெரிய வரும் பொழுது அத்தைக்கு இன்னுமே கோபம் அதிகரிக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதனால நான் இப்ப உண்மையை சொல்லாம இப்படி மறைக்கிறது ரொம்பவே தப்பு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சரி அப்போ நீங்க நினைக்கிற மாதிரி கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதோடயே அம்மா கிட்ட உண்மைய சொல்லிடுவீங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, கும்பாபிஷேகம் முடிஞ்சதோடயே நான் அத்தை கிட்ட உண்மைய சொல்லிடுவேன். அதுக்கு மேலேயும் ஒரு செகண்ட் கூட நான் காலம் தாழ்த்த மாட்டேன். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு சோகமா போய் உட்கார்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ எதுவும் கவலைப்படாத, எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும் சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல உள்ள எல்லாருமே கோவிலுக்கு கிளம்புறாங்க. ஈஸ்வரி உட்கார்ந்துருக்க. அப்போ வில்லி அங்க இருந்து வந்துட்டு, பாத்தியாக்கா, எல்லாரும் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, நீ போகலையா? வில்லி சொல்றாங்க, அக்கா நீ போகாத இடத்துக்கு என்னால எப்படிக்கா போக முடியும்? நீ வந்த அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா கோவில் கும்பாபிஷேகத்தை போய் பார்த்துட்டு வரலாம். ஆனா நீ வரல, நீ வராத இடத்துக்கு நான் எப்படிக்கா போறது? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ போயிட்டு என் பொண்ணுங்களை பாத்துக்கலாம்ல, நான் தான் வர முடியல, அட்லீஸ்ட் நீ போயிட்டு பாத்துக்கலாம்ல. உடனே வில்லி சொல்றாங்க, சரிக்கா, நீ இவ்வளவு கட்டாயப்படுத்தி சொல்ற அப்படின்னா நான் வரேன்க்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க பொண்ணுங்க எல்லாருமே கோவிலுக்கு கிளம்பி வந்து நிக்கிறாங்க. ஈஸ்வரி எல்லாரையும் பார்த்து, கோவிலுக்கு எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? சரி, பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா நீங்க கோவிலுக்கு வரலையாம்மா, கொஞ்சம் கோவிலுக்கு வாங்கம்மா, ஏமா இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு கோவிலுக்கு வரத்துக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல.
உங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு, தெரிஞ்சும் இப்படி பேசுறீங்க. ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து நான் தான் சிலையை எடுத்துட்டேன் அப்படின்னு என் மேல அவ்வளவு பெரிய திருட்டு பட்டம் போட்டாங்க. அப்படி இருக்கையில என்னால எப்படி வர முடியும்? தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. நீங்க எல்லாரும் போறதுக்கும் உங்க அப்பா போறதுக்கும் நான் அனுமதி கொடுத்திருக்கேன்னு. இதை விட வேற என்ன வேணும்? இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, இல்லம்மா, நீங்க வந்தீங்கன்னா அதுவே எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க வராம இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அதான் நான் வரேன்னு சொல்லிட்டேன்னு அப்புறம் என்ன? நான் வரலன்னு சொல்லிட்டேன்னு அப்புறம் என்ன? எல்லாரும் போயிட்டு கோவில் திருவிழாவை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதோட ஹீரோயின் நினைக்கிறாங்க, இதுக்கு மேல அம்மா கிட்ட நம்மளால கம்பல் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அமைதியாயிடுறாங்க. அப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாதீங்க மாப்பிள்ள. நான் கண்டிப்பா இதுல இருந்து மாறறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நான் வரல மாப்பிள்ள. இங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு. தெரிஞ்சும் என்ன கும்பாபிஷேகத்துக்கு வர சொல்லி கட்டாயப்படுத்துறது நியாயம் இல்ல மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்லத்தா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள இங்கேயே சொல்லுங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, என்னடா இது, இவன் எதுவும் அக்கா கிட்ட சொல்லி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வர வைக்கிறதுக்காக ஏதாவது நாடகம் போடுவானோ, சரி என்னன்னு பாப்போம் அப்படின்ட்டு வில்லி சொல்றாங்க, அப்படி என்ன அக்கா கிட்ட போய் தனியா சொல்ல போற? நாங்க எல்லாருமே வந்துட்டு யாருக்கிட்டையும் போய் விஷயத்த சொல்லிட மாட்டோம். நீ இங்கே இருந்து சொல்லலாம். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி, அவர் என்னமோ ரகசியம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க எல்லாருக்கும் முன்னாடியிலயும் சொல்ல சொல்லுறீங்க. எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, சேச்ச, நான் அப்படியெல்லாம் சொல்லல. அப்படி என்ன ரகசியமா இருக்க போகுது அப்படின்னு கேட்டேன். அப்போ ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் வாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்க போறாங்க. ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன என்கிட்ட முக்கியமான விஷயத்த கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை உண்மையான பேரை யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க முயற்சி பண்றீங்களா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை இது மாதிரி நான் கேள்விப்பட்டேன், நீங்க ராஜா அப்படிங்கிற ஒரு பையனை கடத்தி கொண்டு போய் வச்சு அவங்கிட்ட உண்மையான பேரை யாரு அப்படிங்கறத கேட்டதா நான் கேள்விப்பட்டேன். பாட்டி சொன்னாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியா மாப்பிள்ள, அந்த கேள்வி அதுக்குள்ளேயும் உன்கிட்ட சொல்லிட்டாளா? ஆமா மாப்பிள்ள, அவன் யாரு அப்படிங்கறத உண்மையா நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து நீங்க தான் அந்த சேதுபதியோட பேரன் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நீங்க தான் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்க எனக்கு ஒரு காலத்திலயும் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அப்படி இருக்கையில நான் எப்படி அவங்க சொல்றது எல்லாத்தையுமே நம்புவேன்? அதான் அவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்க தான் உண்மையான வந்துட்டு என்னோட மருமகன் சேதுபதியோட பேரன் கிடையாது அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அது நீங்க ஆச்சரியப்படாம கேட்கணும். ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லுங்க மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை சேதுபதியோட உண்மையான பேரன் யாரு அப்படிங்கறது எனக்கு தெரியும். இது கேட்டதும் ஈஸ்வரி ரொம்ப அதிர்ச்சியாகி, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? உங்களுக்கு அந்த பரமேஸ்வரியோட பேரன் யாரு அப்படின்னு தெரியுமா? அப்புறம் ஏன் மாப்பிள்ள இத்தனை நாளும் என்கிட்ட சொல்லல? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை சூழ்நிலையாலதான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். ஆனா இப்போ நான் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததோட உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள அங்க போயிட்டு வந்து சொல்ல போறீங்க? இப்பவே சொல்லுங்க மாப்பிள்ள, அவன் யாரு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்லத்த இப்போதைக்கு கண்டிப்பா என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது. நீங்க கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வாங்க. கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்ததோட உங்ககிட்ட அவன் யாரு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். வேணும்னா நான் நேரடியாவே கூட்டிட்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிக்க வைக்கிறேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, உண்மையாவா மாப்பிள்ள சொல்றீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த, அவனை எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு எதிர்க்க கூட்டிட்டு வந்து நிப்பாட்ட வைக்கிறேன். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள, நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு உண்மை இருக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் கண்டிப்பா வர மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதும் ஹீரோ சொல்றாரு, இந்த விஷயத்த பத்தி நீங்க வீட்டுல உள்ள யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. இது கேட்டதும் ஈஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள நான் சொல்லல அப்படின்னு சொன்னதோட ஹீரோவும் சரிங்கத்த வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போனதும் வில்லி கேக்குறாங்க, என்னக்கா ரகசியம் பேச முடிச்சாச்சா? அப்படி மாப்பிள்ள உங்ககிட்ட என்ன சொன்னாரு? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அத பத்தி என்னால இப்ப சொல்ல முடியாது. அப்புறம் உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நான் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு
இதை கேட்டதும் அந்த சந்திராவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, அக்காக்காரி இவ்வளவு நேரம் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்போ திடீர்னு வரேன்னு சொல்றா, என்ன நடக்குது இங்க அப்படின்னு. அதுக்கு வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட, என்னக்கா இது, இவ்வளவு நேரம் கும்பாபிஷேகத்துக்கு வரல அப்படின்னு சொன்ன, இப்ப உன் மாப்பிள்ளை கொண்டு போய் வச்சு உனக்கு ஏதோ சொன்னதோட நீ கும்பாபிஷேகத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்ற, அப்படி உன் மாப்பிள்ளை என்னக்கா சொன்னாரு? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, அத இப்ப என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது, நீ வீட்டுக்கு வந்த பிறகுதான் சொல்லுவேன். நம்ம எல்லாரும் கும்பாபிஷேகத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்ததோட நமக்கு ஒரு பெரிய உண்மை காத்துக்கிட்டு இருக்கு. ராஜா கேக்குறாரு, என்னம்மா சொல்ற, பெரிய உண்மையா, என்ன உண்மை? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அத பத்தி என்னால இப்ப சொல்ல முடியாது, வாங்க எல்லாரும் சேர்ந்து கும்பாபிஷேகத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் சேர்ந்து கும்பாபிஷேகத்துக்கு கிளம்புறாங்க. ஹீரோயின் நேரா ஹீரோ கிட்ட, சரி நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க சொன்னதோட அம்மா கும்பாபிஷேகத்துக்கு கிளம்பிட்டாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி கும்பாபிஷேகத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததோட உண்மையான அந்த சேதுபதியோட பேரன் யாரு அப்படின்னு அத்தை கிட்ட நிரூபிக்கிறதா நான் சொன்னேன். அத்தையும் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. உண்மையான தாத்தாவோட பேரை நீங்க தானே, அப்போ நீங்க அம்மா கிட்ட இன்னைக்கே சொல்ல போறீங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, அத்தை கிட்ட இன்னைக்கு உண்மையை சொல்றதுதான் நல்லது. இதுக்கு மேல நான் காலம் தாழ்த்திக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அதுவே கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனையில கொண்டு போய் முடியும். சோ நான் கண்டிப்பா இன்னைக்கு உண்மையை சொல்றது நல்லது. இது கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, சரி நீங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. சோ கண்டிப்பா இதுக்கு மேல என்னால உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. சரி அப்படின்னு. இன்னொரு பக்கம் வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இவ்வளவு நேரம் கும்பாபிஷேகத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அக்கா, இவன் என்னமோ சொன்னதோட கும்பாபிஷேகத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாலே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் நேரா எல்லாருமே சேர்ந்து கும்பாபிஷேகத்துக்கு கிளம்புறாங்க. அங்க ஊர் மக்கள் எல்லாருமே அந்த கோவிலை பார்த்துட்டு, 30 வருஷமா கும்பாபிஷேகம் நடக்காம இப்ப நடக்க போகுது, போன வாட்டி தடை வந்த மாதிரி இந்த வாட்டி எந்த தடையும் வராம நல்லபடியா நடக்கணும், அப்பதான் நம்ம ஊருக்கு வந்து மழை பொழியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வில்லி நேரா அவங்க புருஷனுக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி, சொல்லுமா அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்றாங்க, என்னங்க இவ்வளவு நேரம் கும்பாபிஷேகத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அக்கா இப்போ திடீர்னு கும்பாபிஷேகத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. நம்ம எதிரி இருக்கான அவன் அக்காக்காரிய தனியா கூட்டிட்டு போயிட்டு என்னமோ சொன்னான். சொன்னதோட அக்காக்காரி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரேன் அப்படின்னு உடனே ஒத்துக்கிட்டா. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாயிட்டு. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்குங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, என்ன காரணமா இருக்கும், அவன் கண்டிப்பா ஏதாவது சொல்லியிருப்பான். சொன்னதோட உன் அக்காக்காரியும் வரேன்னு சொல்லியிருப்பாளே, இப்போ அக்காக்காரி தான் அவன் சொல்றது எல்லாத்தையுமே தாரக மந்திரமா ஏத்துக்கிட்டு இருக்காளே. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, ஆமாங்க நீ சொல்றது சரிதான், இப்ப எல்லாம் அக்காக்காரி என் பேச்சை விட அவனோட பேச்சதான் அதிகமா கேக்குறா. சரி இருக்கட்டும், அப்படி என்னதான் நடக்குது அப்படிங்கிறத பாப்போமே அப்படின்னு சொல்ல, வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, இன்னைக்கு இந்த கும்பாபிஷேகம் நடக்க கூடாது. அதுக்கு நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பிளான்ல மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கும்பாபிஷேகம் நின்னு போயிடும். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரிங்க, என்ன பிளானா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க, இங்க கும்பாபிஷேகம் நடக்க கூடாது அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும், சரிம்மா நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி சந்திராவை கூப்பிடுறாங்க. வில்லி அங்கிருந்து போயிட்டு, சொல்லுக்கா, எதுக்குக்கா கூப்பிட்ட? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எவ்வளவு நேரம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது, எல்லாரும் கும்பாபிஷேகத்துக்கு கிளம்பிட்டோம், நீ மட்டும் வரல அப்படின்னு சொல்ல போறியா? வில்லி சொல்றாங்க, அக்கா நீயே கும்பாபிஷேகத்துக்கு போகும் பொழுது இதுல நான் ஏக்கா வீட்டுல இருக்க போறேன், சரி நானு வரேன். இதை கேட்டதும் ஈஸ்வரியும், சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கும்பாபிஷேகத்துக்கு கிளம்புறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம், அம்மா கும்பாபிஷேகத்துக்கு வராங்க அப்படின்னு. ஆனா இன்னொரு பக்கம் ஹீரோ வந்துட்டு உண்மையை சொல்ல போறாரு அப்படிங்கிற பயமும் நம்ம ஹீரோயினுக்கு இருக்குது. எல்லாரும் சேர்ந்து கும்பாபிஷேகத்துக்கு போறாங்க. அங்க போனதோட எல்லாரும் ஈஸ்வரி வரதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.